சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 4.5 மாத காலம் 140 நாட்களுக்கு சனிபகவான் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார். இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெல்லாம் பின்னோக்கி செல்ல மாட்டார். கும்பராசியில் குருபகவானுடைய புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி முன்னோக்கி செல்வார். நவாம்ச கட்டத்தில் ரிஷபம், மேசம், மீனம் வரை வரப்போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய அந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு பொறுப்பு உயரும். நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் மூலம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வரும். ஒருவர் பார்க்கக்கூடிய வேலையில் உயர் பொறுப்பு வந்துனாவே கூடுதல் சம்பளம் வரும். அதனால் உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நிற்க நேரமல்ல சாமியோ அப்படின்னு எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சொல்வீர்கள். பொறுப்பு உயர்ந்தாலே, பொறுப்பு கூடினாலே நமக்கு நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது. விரயத்திலே 12வது வீட்டிலே 7.5 நாட்டு சனியில் விரயச்சனியாக சனிபகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு விரயச்சனி, அதன் பிறகு ஜென்ம சனி. மீனராசிக்கு 12வது வீட்டிலே விரயத்திலே சனிபகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது பெரும்பாலும் நல்ல உறக்கம் இருக்காது. அயன சயன போகஸ்தானம் பலமில்லாமல் உங்களை தூங்காமல் ஓய்வில்லாமல் அலைய விட்டுருக்கும். கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே ராகு ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ராகுபவன் பெயர்ச்சியாக போகிறார். கன்னி ராசியில் கேது, ராசிநாதன் குருபகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சுபகரக சஞ்சாரம் செய்யும்போது வெறும் பேச்சு வாக்கில் மட்டும்தான் உங்களுடைய தைரிய வீரியம் இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்னு உங்களுடைய செயல்பாடுகள் வெறும் பேச்சு வாக்கில் மட்டும்தான் இருக்கும். ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை குருபகவான் 3வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது தைரியத்தை குறைப்பார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உபஜயஸ்தானம் பலமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி கோச்சாரத்தில் ஒவ்வொரு வீடாக 2.5 வருடத்திற்கு ஒரு முறை மெல்ல மெல்ல மெதுவாக கடக்கக்கூடியவர் சனி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அது மாதிரி தான் மெல்ல மெல்ல மெதுவாக தான் வரும். உங்களுடைய ஆத்திர அவசர கோபதாவங்களுக்கு எடுத்த உடனே 4 படி முன்னேறி வேகமாக ஓட முடியாது. உபஜயஸ்தானமான 11வது வீட்டிற்கு சனி பகவான் வருவது போல் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தன லாபம், பூமி நிலபுல சொத்துக்களால் லாபம், உங்கள் அபிலாசைகள், சிறிய ஆசை, பேராசை எல்லாம் நிறைவேறப் போகிறது. வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். அது அரசு வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் சரி. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடந்த 2 வருடமாக விரயத்திலே சனி அமர்ந்து வருமான குறைபாடை ஏற்படுத்தினார். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு சிறப்பு. வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம். புதிய வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அந்தளவுக்கு சம்பாத்தியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவரிடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். சனி பகவான் என்றாலே சங்கடங்கள்,
ஏழரை நாட்டு சனியில் முன் ஜென்மத்தில் செய்த கர்மா பாவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர். எதிர்வரக்கூடிய அந்த 4.5 மாத காலம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் குறையும், கடன் குறையும், வழக்கு இல்லைங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வு இருக்கான வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை 2 படி முன்னேற்றம் அடையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது மழை நன்றாக பொழியும். விவசாயிகளுக்கு தகுந்த காலத்தில் பயிர் பண்ணலாம். வெள்ளாமை செழித்து வளரும். நல்ல மகசூல் இந்த வருடம் விவசாயிகள் விவசாயத்தில் நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. கிணறு, போர்வெல், ஏரி, குளங்கொட்டைகளில் நீர் நிரம்பி வழியும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த 4.5 மாத காலம் ஒரு ஏற்றமான லாபமான மேன்மையான பலனை அனுபவிக்க போகிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 26வது இடம் பெறக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. சனி பகவானுடைய 3வது நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திர விலங்கு பெண் பசு. கணம் மனுஷ கணம். அதிதேவதை காமதேனு. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக இருப்பார்கள். கலகலன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள். பசுபோல் குணம், சாதுவான தோற்றம் உடையவர்கள். சனி பகவானின் நட்சத்திரம் குருபகவான் வீட்டில் இருக்கும்போது வயதிற்கு மீறிய அனுபவசாலிகளாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் உச்சமும் புதன் நேசமும் அடையும் போது யோசிக்காமல் வெட்டு வெடுக்குன்னு கோவப்பட்டு பேசுவதனால் கொஞ்சம் கோவக்காரர்கள் போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காணப்படுவார்கள். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். சினிமா, நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள் இப்படி கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். கற்ற வித்தைகள் மூலம் தொழிலில் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள். ஆன்மீக சிந்தனை, இறை நாட்டம், பக்திமான்கள் என்று சொல்லலாம். இவர்கள் இளம் வயதிலிருந்தே நிறைய கோயிலுக்கு போய் இறைவனுடைய அனுகிரகம் பெறக்கூடியவர்கள். சந்திரபகவான் சாபம் பெற்றதால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம், தாய்மை பேறு தாமதப்படுகிறது. நல்ல சம்பாத்தியம், பொருள் வரவு, சுகமேன்மை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பார்க்கலாம். வேலை பளு அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளத்துடன் வேலை பளு அதிகரிக்கும். நிற்க நேரமில்ல சாமியோ அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மன தொந்தரவு படக்கூடிய நிலையும் இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு வரும். எதிர்பார்க்காத பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 140 நாட்கள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. குருபகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வேலை இல்லாதவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யுங்க, வேலை கிடைக்கும். குருபகவான் பார்வை 7ஆம் வீட்டிற்கு விழுகிறது. கேதுவால் ஏற்பட்ட தடை தாமத நிலை மாறும். கம்யூனிகேஷன் தொடர்பு நன்றாக இருக்கும். செல்போன், கம்ப்யூட்டர், மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பு. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ராகுபவன் உங்கள் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல், டென்ஷன் ஆகாமல் யோசித்து செயல்பட வேண்டும். வருட கிரகங்களில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது வக்கரகதி முடியும் காலம் குருபகவான் வக்கரம் ஆரம்பிக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சி பாதையை சென்று விடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சந்திர திசையோ இப்படி கெட்ட திசாபுத்தியில் நடக்கும்போது, 7ஆம் நாட்டு சனி நடக்கும்போது கொஞ்சம் மன அழுத்தம், டென்ஷன், எதிர்பாராத குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி ஜென்ம நட்சத்திரத்தை நோக்கி ராகுபவன் வரும்போது பேராசைப்படாதீங்க, பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும். குடும்ப நபர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க. மற்றபடி எல்லாமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமாகவே முடியும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.